அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேட் போடுறாங்க. ரிவைஸ்ட் எஸ்டிமேட்னா நம்ம போட்டது 2020ஓட காஸ்ட்டை பொறுத்து நம்ம இந்த வேல்யூ எல்லாம் போட்டோம். ஆனால் அது வந்து என்ன ஆகுது, 4 வருஷம் நிறுத்தி போட்டுருந்தாங்க. 2023 ரெண்டாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ எல்லாமே கூடிடுது. கூடும்போது பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா ஒதுக்கீடு செய்யப்படுது. அப்போ நம்ம முதல்ல போட்டது 42 கோடி, இப்போ அதோட திட்ட மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 62 கோடி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திராவிட மாடல் அரசு வந்து ஒரு ஸ்டிக்கரை ஓட்டுறாங்க, இதுக்கு வந்து நிதி ஒதுக்குனது நாங்கள் தான். அது கிடையவே கிடையாது. இந்த நிதியை வந்து வீணடித்தது யாருன்னு சொன்னால் இந்த திமுக அரசு. அவங்க 3 வருஷம் லேட் பண்ணதுனால, இந்த திட்ட மதிப்பீடு கூடினதுனால இந்த 20 கோடி ரூபா அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையை உருவாக்குனது யாருன்னா இந்த திமுக அரசு. இது என்னன்னா, இந்த 20 கோடி ரூபா வந்து யார் பணம்? மக்களுடைய வரி பணம். மக்களுக்கு மற்ற எத்தனையோ இதை அந்த முறையாக அந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் துவங்கின மாதிரி தொடர்ந்து இந்த பணியை செஞ்சுருந்தா அந்த 20 கோடி மிச்சமாக வந்திருக்கும். இன்னொரு திட்டத்தை கூட உருவாக்கியிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து பண்ண அந்த காலதாமதத்தால் இன்னைக்கு 20 கோடி ரூபா மக்களுடைய பணம் இழப்பீடாகி இந்த பணி இப்பவும் பார்த்தீங்கன்னா ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்கு.